ஓம் ஸ்ரீமாத்ரே நமः. அம்பாமம்புஜலோச்சனாம் சகருணாம் சர்வேஷ்டதாம் சங்கரீம் லோகக்ஷேமகரீம் பிரணம்ரவரதாம் ஸ்வேதாம்பரேணாவ்ருதாம் யோகீந்திர प्रणतां विमोचनकरीं ओंकाररूपां शिवां वन्देऽहं भुवनेश्वरीं मणिमये सिंहासने राजिताम्. ஜெகன்மாதா ஸ்ரீ புவனேஸ்வரியை பற்றி ஒரு அற்புதமான ஸ்லோகம் இது. எடுத்த உடனே முதல்ல என்ன? அம்பாம். அம்பான அம்மான்னு அர்த்தம். லலிதா சஹஸ்ரநாமம் கூட ஸ்ரீமாத்ரே என்று தானே தொடங்குகிறது. மாதா, அம்மா. அம்பாம், என்னுடைய அம்மா, நம்ம எல்லாருக்கும் தாய். எப்படி இருக்காள் அவள்? அம்புஜ லோச்சனாம். அம்புஜம்னா தாமரை, தாமரை கண்களை உடையவளை. நம்ம இப்ப கூட புதுக்கோட்டையில போய் புவனேஸ்வரி அம்மனை தரிசனம் பண்ணா கண்கள் தாமரை போன்ற கண்கள். அம்புஜ லோச்சனாம். பிரச கருணாம், கருணையுடன் கூடியவள். அவ்வியாஜ கருணாமூர்த்தின்னு சொல்றோம் இல்லையா? காரணமே இல்லாமல் கருணையை பொழிபவள். ச கருணாம் சர்வேஷ்டதாம், நம்ம வேண்டுங்கிற எல்லா விருப்பங்களையும் அருள்பவள். நம்ம என்ன மனசுல நினைக்கிறோமோ அதை நமக்கு அருளக்கூடியவள். சங்கரீம், சங்கரீம்னு சொன்னா மங்களத்தை அருள்பவள். ஷம் கரோதி இதி சங்கரஹ அப்படி சொல்லுவோம். நன்மையை, மங்களத்தை தரக்கூடியவள். யாருக்குன்னா லோகக்ஷேமகரீம், உலகத்துல அத்தனை பேருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியவள். புழு பூச்சி முதல் எல்லா உயிரினங்களையும் பார்த்து பார்த்து கவனித்து காப்பவள். அதான் புவனேஸ்வரி அப்படி இமை கொட்டாமல் மீனாட்சியா தானே இருக்கா. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இந்த புவனங்கள்லாம் சிருஷ்டி பண்ணக்கூடியவள். எல்லாரையும் அவள் தான் காப்பாற்றுகிறாள். பிரணம்ர வரதாம், பிரணம்ரன அவளை நமஸ்காரம் செய்பவர்களுக்கு வேண்டுங்கிற வரதாம், வரங்களை அளிப்பவள். ஸ்வேதாம்பரேணாவிருதாம், ஸ்வேதம்னு சொன்னா வெள்ளை, வெண்ணிற ஆடை உடுத்தவள். நம்ம இது மாதிரி அம்பாளை தியானம் பண்ணுவதற்கான தியான ஸ்லோகம் இது. இது நன்றாக ஒரு அர்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சு இதை சொன்னோம்னா ஆனந்தமாக இருக்கும். ஸ்வேதாம்பரேணாவிருதாம். அப்புறம் யாரெல்லாம் அம்பாளை நமஸ்காரம் பண்றா? எல்லாரும் பண்றாங்க. ரொம்ப முக்கியமா யோகீந்திர பிரணதாம், யோகேஸ்வரர்கள், பெரிய பெரிய மகாத்மாக்கள், அவர்கள்லாம் அம்பாளை நமஸ்காரம் செய்கிறார்கள். அவர்களால் நமஸ்காரம் செய்யக்கூடிய திருவடிகளை உடையவள். அப்புறம் விமோச்சன கரீம், அப்படி நமஸ்காரம் செய்பவர்களுக்கு அவள் மோட்சத்தை கொடுக்கிறாள். விமோச்சனம்னா தீர்வு. நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள்ல தொடங்கி அல்டிமேட்டா சம்சார பந்தம் வரை அனைத்தையும் நீக்கக்கூடியவள். நமக்கு ஒரு அபாடா அப்படின்னு ஒரு ஆசுவாசத்தை, ஒரு ஆறுதலை, இளைப்பாறுதலை அருளக்கூடியவள். ஓங்கார ரூபாம், ஓங்காரம் தான் வேதங்களின் சாரம். வேதங்களின் சாரம் காயத்ரி மந்திரம், காயத்ரி மந்திரத்தோட சாரம் ஓங்காரம்னு சொல்லுவாங்க. ஓங்காரம் அப்படிங்கிற அந்த ஓரெழுத்து சொல், அதுக்குள்ள அனைத்தும் அடங்கும். அகார உக்கார மகார எழுத்துக்களின் சேர்க்கைன்னு சொல்றோம் இல்லையா? அது விழிப்பு, கனவு, உறக்கம், அப்புறம் நம்முடைய இந்த பருவுடல், நுண்ணுடல், காரண உடல், இப்படி மூன்றா இருக்கிற எல்லாத்தையும் அது குறிக்கும். எல்லாத்தையும் உள்ளடக்கியது. அதாவது கடவுளை குறிக்கின்ற மிக அற்புதமான ஒரு சொல் தான் ஓங்காரம். இதுவரை உலகத்தில் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற, நீ உச்சரிக்கப்பட போகின்ற சொற்களிலே அதிகமாக உச்சரிக்கப்பட்ட சொல் எதுன்னா ஓங்காரம் தான். ஓம் ஓம் ஓம்னு சொல்றோம் இல்லையா? ஓங்காரம். அம்பாள் ஓங்கார ரூபிணியாக இருக்கிறாள். சிவாம், சிவாம்னா மங்கள வடிவினல், மங்களமே வடிவானவளாக இருக்கிறாள். அவளை புவனேஸ்வரி, அந்த புவனேஸ்வரி மாதாவை அகம் வந்தே, வந்தேகம்னா நான் வணங்குகிறேன், நான் நமஸ்காரம் பண்றேன். அம்பாள் எங்க இருக்கானா? மணிமயே சிம்ஹாசனே ராஜிதாம். மணிமயம்னா மணிகள், ரத்தின மணிகள்லாம் இழைக்கப்பட்ட அழகான சிம்மாசனத்துல ராஜிதாம், ஒளிர்ந்து கொண்டிருக்காளாம். அப்படியே ஒளி வெள்ளமாக இருக்கிறாளாம். ராஜ், ராஜ்னாலே ஒளின்னு அர்த்தம். அத்தனை ஒளியோடு விளங்கக்கூடிய அந்த புவனேஸ்வரி அன்னையை நான் நமஸ்காரம் செய்கிறேன். இன்னொரு முறை இந்த ஸ்லோகத்தை சொல்லி நிறைவு செய்யலாம். அம்பாம் அம்புஜலோச்சனாம் சகருணாம் சர்வேஷ்டதாம் சங்கரீம் லோகக்ஷேமகரீம் பிரணம்ரவரதாம்
श्वेताम्बरेणावृताम् योगीन्द्रप्रणतां विमोचनकरीम् ओङ्काररूपां शिवां वन्देऽहं भुवनेश्वरीं मणिमये सिंहासने राजितां जगदम्बार्पणमस्तु। हरि ओं तत्सत्।